கூரம் என்னும் இந்த திருத்தலம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் வழியில் வெள்ளை கேட்டு என்னும் இடத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. வலதுபுறம் நாம் திரும்பினோமேயானால் திருமால்பூர் அல்லது அரக்கோணம் செல்லும் வழியில் கூரம் என்னும் அழகியதான இந்த அக்ரஹாரத்தை சேவிக்கலாம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் இங்கே பிராச்சீன மூர்த்தியாக, அதாவது கூரத்தாழ்வானுடைய முன்னோர்கள் வழிபட்ட எம்பெருமானாக இங்கே திகழ்கிறார். அதற்கு அருகிலேயே கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை என்று சொல்லப்படக்கூடிய சுவாமியினுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. உபதேச முத்திரையுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் கூரத்தாழ்வான் நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்யக்கூடிய வள்ளலாக திகழ்கிறார். அவருடைய சன்னிதானத்திலேயே சுவாமியினுடைய ஆச்சாரியரான பகவத் ராமானுடைய சன்னிதானம், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான சுவாமி பராசர பட்டருடைய சன்னிதானம் மற்றும் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ராமானுஜ பரம்பரையைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் என்று வரிசையாக அனைத்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சந்நிதிகள் அமைந்திருக்கிறது. இந்த கூரத்தாழ்வான் சன்னதியில் வந்து பெருமானை சேவிக்கும் பொழுது, ஆழ்வானை சேவிக்கும் பொழுது சுவாமியினுடைய பிராகாரமாக நாம் வந்தோமேயானால் அந்த பிராகாரம் முழுவதிலும் கூரத்தாழ்வானுடைய திவ்யமான சரித்திரம் சித்திர ரூபத்தில் வெகு அழகாக ஓவியமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்வானுடைய திவ்ய சரித்திரத்தை எப்பொழுதுமே நாம் நெஞ்சால் வாரி பருக வேண்டும். ஏனென்றால் அடியன் கீழே சொன்னபடி அஜாத சத்ருவாக, சத்ருக்கள் கூட விரும்பக்கூடிய வைபவாரிஷயத்தை பெற்றவராக கூரத்தாழ்வான் திகழ்கிறார். ஏனென்றால் ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவருடைய சரித்திரம், கூரத்தாழ்வாருடைய சம்பந்தம் என்பது எப்பொழுதும் விட்டு பிரிக்க முடியாததாய் திகழ்கிறது. ராமானுஜரிடத்தில் எல்லா விதத்திலும் கூரத்தாழ்வானுக்கு சம்பந்தம் இருந்தால் கூட அவருக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்? கூரத்தாழ்வானுக்கு கூட ஒரு பொறாமை என்பது சொல்லலாம். இது சந்தோஷத்தினால் சொல்லக்கூடிய விஷயமே தவிர்த்து இதனை நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. முதலியாண்டான், கூரத்தாழ்வான் இவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் சுவாமி ராமானுஜரை வந்து சேர்ந்தார்கள். முதலில் வந்து சேர்ந்ததினாலே தாசரதிக்கு முதலியாண்டான் என்பதாக பெயர். கூரத்தாழ்வான் உடன் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆழ்வானுக்கு தாசரதியா முதலியாண்டானை பார்த்தால் எப்பொழுதும் ஒரு எண்ணம் தோன்றுமா? என்ன? ராமானுஜர் வித்வத் பக்ஷபாதி, அதாவது பண்டித பக்ஷபாதி. பண்டிதர்கள் திறத்தில் ராமானுஜருக்கு எப்பொழுதுமே அபிமானம் உண்டு. அதிலும் குறிப்பாக சில முக்கியமான விஷயங்கள், சூக்ஷ்மார்த்தங்கள், ரகசியார்த்தங்களை தான் அடைந்தோமேனால் உடனே கூரத்தாழ்வானிடத்தில் தெரிவித்து விட வேண்டும் என்பதுதான் ராமானுஜருடைய நோக்கு. முதலியாண்டானை கொண்டு திருக்கோவில் நிர்வாகங்களை செவ்வனே செய்து வந்ததான் ராமானுஜர். அதே சமயத்தில் கூரத்தாழ்வான் திறத்தில் வித்வத் பக்ஷபாதியாக இருந்தார். ஏனென்றால் கூரத்தாழ்வான் அப்படி ஒரு ஞானத்தில் சிறந்தவர். மேதாவி மேதாவி என்றால் மேதாவிலாசத்தில் கூரத்தாழ்வானுக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பது உண்மை. அத்தகையதான கூரத்தாழ்வான் ராமானுஜரிடத்தில் வந்து சேர்ந்தார் அல்லவா? அப்பொழுது முதலியாண்டானை பார்த்து சொன்னார், கலை ஞான சம்பந்தம் இருந்தால் கூட உழக்கு ரத்த சம்பந்தம் என்பது இல்லையே. சுவாமி, ராமானுஜர் ஆச்சாரியன், அடியேன் அவருடைய சிஷ்யர். ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் என்ன உண்டோ அத்தனை ஒரு பிணைப்பு எனக்கும் ராமானுஜருக்கும் சேர்ந்திருக்கிறது, குறைவே இல்லை. ஆனால் கூட கல ஞான சம்பந்தம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞான சம்பந்தம் சந்ததி ஆச்சாரிய சிஷ்ய பாவனை அடியேனுக்கும் ராமானுஜருக்கும் இருந்தால் கூட முதலியாண்டானுக்கு வைத்திருப்பதை போல உழக்கு ரத்த சம்பந்தம் இல்லையே. அந்த பிளட் ரிலேஷன் என்கிறோம் அல்லவா? முதலியாண்டான் ராமானுஜனுடைய மருமகனா, ராமானுஜருடைய சகோதரியின் மைந்தனாக திகழ்கிறார் முதலியாண்டான். ஆகையால் ராமானுஜருக்கும் முதலியாண்டானுக்கும் சரீர சம்பந்தம், தேக சம்பந்தம், இந்த ரத்த சம்பந்தம் என்பது உண்டு. ஆனால் ஆழ்வானுக்கு அது இல்லை. இந்த ஒரு குறை மட்டும்தான் ஆழ்வானுடைய திருவுள்ளத்தில் என்றுமே இருந்தது. இது நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத குறைதானே. அந்த கூரத்தாழ்வான் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தன்னுடைய திருமாளிகை கதவுகள் சாற்றப்படும் டனால் என்னும் அந்த சப்தம் கேட்டு வியந்தார்கள் என்று திருக்கச்சினம்பிகள் வாயிலாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வைராக்கியம் மிக்கவராக, எதஹரேவ விரஹே ததஹரேவ பிரவ்ரஜேத், எப்பொழுது வைராக்கியம் உண்டாகிறதோ அந்த சமயத்திலேயே எல்லாவற்றையும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது சாஸ்திரம். இது சந்நியாசிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கூரத்தாழ்வான் இல்லறத்தில் இருந்தால் கூட தான் ஒரு சந்நியாசியை போன்று தான் இருந்தார். அது அவருடைய மேன்மை. எல்லாவற்றையும் தொடர்ந்து சுவாமி ராமானுஜர் தான் தனக்கு முக்கியம், ராமானுஜ தாசோஸ்மி என்று
ராமானுஜர் திறத்தில் புறப்படுகிறார். நல்ல இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலம். ஆழ்வானுக்கு பெருமை அதிகமா அல்லது ஆழ்வானுக்கு எல்லா விதத்திலும் உடனிருந்து அவருடைய பெருமைகளை நாம் அறிவதற்கு அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வானுடைய மனைவியான ஆண்டாள் நாச்சியார் திரு தேவிகள், அந்த அம்மையாருக்கு பெருமை அதிகமா? இது ஒரு தனிப்பட்ட தலைப்பு. ஆழ்வானும் அவருடைய மனைவியான தேவிகளான ஆண்டாளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பண்பினாலே நம் உள்ளங்களை கொள்ளை கொள்கிறார்கள். ஆழ்வான் புறப்படுகிறார். அவர் மனைவியும் முகம் கோணாமல், ஐயோ, இதுவரையிலும் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், அஜகஜாந்தம் ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்தேனே, இப்பொழுது எல்லாவற்றையும் துறந்தாகிவிட்டது, உடுத்த துணியுடன் கிளம்ப சொல்கிறாரே என்பதாக நினைத்து முகம் வருந்திருப்பாளா, மனது வருந்திருப்பாளா, முகம் கோணிருப்பாளா? தன் கணவன் ஒரு லட்சிய புருஷன், ஒரு இலக்கை நோக்கி அவர் செல்லுகிறார். அதுவும் செல்லக்கூடிய வழி உன்னதமான வழி. ராமானுஜருடைய சரணாரவிந்தங்களை அடைவது என்பது எல்லோருக்கும் கிடைத்துவிடக்கூடிய பாக்கியமா? லட்சோபலட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமா ராமானுஜரை சென்று சேவிக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமா ராமானுஜருடைய சம்பந்தம் கிடைத்து விடுகிறது. புண்ணிய புருஷர்கள், அவர்களுக்குத்தான் ராமானுஜருடைய சம்பந்தம் கிடைக்கும் அல்லவா? தன் கணவன் ஒரு லட்சிய புருஷன். அவருடைய மனோபாவம் உயர்ந்த ஒரு குறிக்கோளுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணை அவருக்கு எல்லா விதத்திலும் அனுகுணமாய்தான் அமைந்திருக்க வேண்டுமே தவிர்த்து அவருடைய இலக்கை நோக்கிய பயணத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டாள் அம்மையார் பரிபூர்ணமாக உணர்ந்திருந்தார். எனவே மனது துளியும் கோணாமல், முகம் சுளிக்காமல், தன் கணவன் வழி நடப்பதுதான் தனக்கு மேன்மை அளிக்கும் என்பதை உணர்ந்து அந்த அம்மையார் உடன் வந்து கொண்டிருக்கிறாள். நல்ல இருள் சூழ்ந்த சமயம், அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் விறு 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 என்று குரத்தாழ்வான் நடந்து கொண்டிருக்க அவருக்கு பின்தொடர்ந்து ஆண்டாள். சற்றே முன்னே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வான் தன் கணவனை அழைக்கிறாள். சுவாமி, என்னம்மா, இருட்டில் பிரயாணம் செய்வதற்கு பயமாக இருக்கிறது. ஏனம்மா, ஏதாவது துஷ்ட மிருகங்கள், விஷஜந்துக்கள் வந்துவிடும் என்று பயப்படுகிறாயா? அதையெல்லாம் குறித்து நான் பயப்படவில்லை. வேறு என்ன பயம் இருக்கிறது? இன்னும் சற்று தொலைவுதானே, வெகு சீக்கிரத்தில் நாம் சென்று அடைந்து விடலாமே. ராமானுஜர் நமக்காக காத்திருப்பாரே, அவரை சென்று அடைவதற்கு என்ன தடை? இல்லை சுவாமி, இந்த இடங்களில் வழியில் கள்ளர் பயம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், திருடர்கள் பயம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்கட்டுமே, மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். திருடர்கள் வந்தால் அவர்கள் பாட்டுக்கு நம்மிடத்தில் கவர்ந்து செல்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? திருடர்கள் கவர்ந்து செல்லும் பொன்னையும் பொருளையும் எல்லாவற்றையும் விட்டுத்தானே வந்திருக்கிறோம். ஆழ்வான் உடுத்த வேஷ்டியுடன், அவர் தேவிகள் ஆண்டாள் அம்மையார் அவர் உடுத்த வேஷ்டியுடன் வந்திருக்கிறார்கள். நேற்று வரையிலும் அவர்கள் இடத்தில் இருந்து செல்வத்தை படிகொண்டு அளக்க முடியாது. அப்படி ஒரு பெரும் செல்வத்தை எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கும் பொழுது என்ன கலர் பயம்? நேற்று வரையிலும் அந்த பயம் இருந்தது என்றால் அது உண்மை, அது நியாயமானது. ஆனால் இப்பொழுது என்ன பயம்? ஏனம்மா, ஏதாவது மடியில் வைத்திருக்கிறாயா? திருடர்கள் கவர்ந்து செல்லும் அளவிற்கு உன்னிடத்தில் ஏதாவது திருடர்கள் மதிப்புமிக்கதாக கருதும் வஸ்து உள்ளதா? கேள்வி கேட்கிறார். ஆண்டாள் அம்மையார் தயங்கி தயங்கி நிதானமாக தன் கணவர் ஏதாவது தவறாக தன்னை புரிந்து கொண்டு விடப் போகிறாரே என்னும் பயத்தினாலே தன் வஸ்திரத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து அந்த இருளில் ஆழ்வானிடத்தில் காண்பிக்கிறார். சுவாமி, இது ஒன்று விலை உயர்ந்த பொருள் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். ஆகையால் இதை கவர்ந்து செல்வதற்கு திருடர்கள் வந்துவிடப் போகிறார்களோ என்னும் பயத்தினாலே சொன்னேன் என்று சொல்ல, கூரத்தாழ்வான் அதனை பார்க்கிறார். அந்த கும்மிருட்டிலும் பல 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 என்று ஆண்டாள் அம்மையார் கையில் இருக்கக்கூடிய பொருள் மின்னுகிறது. அது ஒரு தங்க பாத்திரம், சொக்க தங்கத்தினாலான பாத்திரம். அதுவும் தற்காலத்தில் இருப்பதை போன்று தங்கமுலாம் பூசியதோ அல்லது தங்கத்தை தகடாக அடித்ததோ இல்லை.
நல்ல தங்கத்தில் செய்யப்பட்ட விலை உயர்ந்த பாத்திரம். சுவாமி, தாங்கள் இந்த பாத்திரத்தில் தானே சாப்பிடுவீர்கள், இந்த பாத்திரத்தில் தானே பால் அருந்துவீர்கள். ஆகையால் தாங்கள் பால் அருந்துவதற்காக இதை மட்டும் நான் என்னுடன் கொண்டு வந்தேன் என்று ஆண்டாள் அம்மையார் காண்பிக்க, கூரத்தாழ்வான் மெலிதாக சிரித்துக் கொண்டே, எல்லாவற்றையும் துறந்து ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம் என்று புறப்பட்டேன். இனி எனக்கு எந்த தடைக்கற்களும் இல்லை என்னும் இருமாப்பு பூண்டிருந்தேன். ஐயகோ, இன்னமும் எனக்கு தடைகள் உண்டு. அந்த தடைகளினாலே ஆச்சாரிய சம்பந்தம் எனக்கு தடுமாறப்படுகிறது, தடுக்கப்படுகிறது என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்தேன். பெண்ணே, இது விலை உயர்ந்ததாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இதை நாம் பறிகொடுத்து விடுவோமோ என்னும் பயம் உன் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது இல்லையா? எங்கே அதை என்னிடத்தில் கொடு என்பதாக அந்த தங்க பாத்திரத்தை வாங்கியவர் துளியும் தயங்காமல் திரும்பியும் பார்க்காமல் அப்படியே அதை தூர எறிந்துவிட்டு, பெண்ணே, இனி பயமில்லையே, செல்லலாமே, எந்த கல்வரம் வந்து நம்மிடத்தில் எதையும் அபகரித்து செல்ல மாட்டார்களே என்ற பொழுது, ராமானுஜர் வைராக்கியத்தை விட கூரத்தாழ்வானுடைய வைராக்கியம் சாலச் சிறந்தது என்னும் நிலையில் ஆச்சாரியனும் சிஷ்யனும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓர் முக்கிய அறிவிப்பு.